எதிரி இருக்கிறான். ஒரு கதாநாயகன் இருந்தானா, அவனுக்கு ஒரு வில்லன் இருந்தா தான் இவன் கதாநாயகன். இல்லாட்டி கதாநாயகன் கிடையாது. அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குதுல்ல. அப்ப இதெல்லாம் வந்து இதோட தன்மையை எவ்வாறு ஒரு உணர்வது? அப்படிங்கும்போது, இது பொதுவான ஒரு ரூல் தாங்க. நான் சொல்வது எல்லாமே ராசி கட்டத்தில இருக்கிறது பொதுவான ஒரு ரூல் தான். இதோட தன்மையை எவ்வாறு உணர்வது என்று பார்க்கும்போது, அந்த லக்கண புள்ளிய வச்சு தான் இந்தந்த பாவங்கள் இவருக்கு சுபத்துவத்தை கொடுக்கும். இந்தந்த பாவங்கள் பாவத்துவத்தை ஏற்படுத்தும் என்பது அந்த கிரகத்தை வைத்தும், அந்த பாவத்த வைத்தும், அதோட நட்சத்திரத்த ரீதியாக ஒரு ஆதிபத்தியத்தையும் எடுத்து தான், நாம் ஒவ்வொரு ராசி கட்டத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அந்த லக்கின ரீதியா பாவத்தை நிர்ணயம் செய்ய முடியும் என்பது ஒரு எள்ளளவும் சந்தேகம் இருக்காது. அப்ப இப்ப மணிமேகலை அம்மா வந்து யாருமே இந்த தலைப்புக்கு பதிவு போடல காலையிலருந்து. யாரும் பதிவு போடாத இந்த தலைப்பு புரியலையாட்ருக்குது. என்னப்பா ராசி கட்டம் புரியலையா? அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தேகமா போச்சு. இது ஒரு எளிமையான ஒரு கேள்வி தானே! இன்னைக்கு பாவத்துவம், சுபத்துவம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து நெறையா விஷயத்த பேசுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பாராட்டுகளும், கைதட்டுகளும் அதிகம் கிடைக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. சுபத்துவத்தையும், ஆ அசுபத்துவத்தையும் இவரு கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்றாரு. அப்படிங்கிற ஒரு நிலையை இவங்கள யார குற்றம் சொல்றாரு? மூலநூல் எழுதினவன குற்றம் சொல்றாரு. அடுத்து பராசரருக்கு யார் மாணவர் பராசரர்ட்ட படிச்சவரு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறலாம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு என்னப்பா இவரு ராசி கட்டத்த போடு 12 கட்டத்தையும் போடு இவரு சுபத்துவம், பாவத்துவம்னு கண்டுபிடிச்சாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட என் மனசுல வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதெல்லாம் வந்து இத படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து, என்னமோ இவரு தான் ராசி கட்டத்தையே கண்டுபிடிச்ச மாரி, இவரு தான் சுபத்துவத்தை கண்டுபிடிச்ச மாரி அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோதிடத்தோட ஆராய்ச்சி இருக்கும். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரோட ஆராய்ச்சி சிறப்பானது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மூலநூல் எழுதினவன் குப்பையும், மூலநூல் இந்த மூலநூல் சாஸ்திரங்கள் சிறப்பில்லை என்று சொல்வதெல்லாம், அ அதாவது படிக்கிறவனை முட்டாளாக்கக்கூடிய தன்மையும், கேட்கிறவனை கேனையனாக்கக்கூடிய தன்மையும், அத ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது அ கேட்கிறவன் கேனைன்னா, எருமை வந்து ஏரோப்ளேன்ல போகுமோ அப்படி ஓட்டுமோ அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது இந்த காலகட்டங்கள். அதனால தான் எனக்கு இந்த ராசியோட தன்மையை நம் பராசர் தானே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. அவரோட நூல்லாம் இருக்குது. ஜாதக அலங்கார நூல்லாம் இருக்குது. பராசரோட ஒரு தன்மையெல்லாம் இந்த லக்கணத்த வச்சு ஏன்னா, கிரகங்களோட இணைவு வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. பராசர் ஒண்ணு தான் இது எனக்கு வந்து பொன்னையாசாமி அவர்கள் சொன்ன ஒரு பராசரன்னா யாருன்னு கேட்டேன். எனக்கே தெரியாது. நான்லாம் மூல நூல அதிகம் படிக்கல. அவரு இந்த பராசர் தான் சந்திரன் இந்த லக்கண புள்ளிய எடுத்து அவரு தான் அந்த பாவத்தையே பிரிச்சாரு. அப்படின்னு அவரு அந்த தன்மையில சொன்னாரு. அப்ப அந்த முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டின ஒரு கலை, இந்த ஜோதிட கலை. முன்னோர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் யார் சொன்னாலும் அது குற்றம் குற்றமே.